சிலுவை பயணம் நாள் 39. 7 வார்த்தை. வலியிலும் அமைதியாயிருந்த வாய் அசைகிறது மன்னிப்பதற்காக. தன்னை ரட்சிக்கவே திராணி இல்லை என்றவர்களுக்கு கள்வனையும் ரட்சித்து பதிலடி. கரங்கள் ஆணிகளால் கட்டப்பட்டிருந்தாலும் தாய்க்கு உயிலெழுதும் தனையன். தன்னைத்தான் விடுவித்து கொள்ள திராணி இருந்தும் ஏன் கைவிட்டீர் என பிதாவை கேட்பது. பிதாவையின்றி என்னில் வேறு சித்தம் இல்லை என்பதே. அடிக்கும் போதெல்லாம் எந்த இரக்கத்தையும் எதிர்பார்க்காதவர் தாகம் என கேட்பது ஏனோ. பாடுகள் முடியும் முன் செயலிழந்து விடக்கூடாது என்பதாலோ. முடிந்தது என்ற வார்த்தை புது சகாப்தம் துவங்குகிறது என்பதையும் உள்ளடக்கியது. அவர் மனுஷ குமாரனாய் செய்த கடைசி அற்புதம் தன் ஆவியை பிதாவிடம் செல்ல கட்டளையிட்டதே. நன்றி.